ஹாய் கைஸ், இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்டான சட்னி தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன சட்னினா பீட்ரூட் சட்னி. பார்க்கவே பிங்க் கலர் பேபி பிங்க் கலரில் இருக்குல்ல. இதை குழந்தைங்க காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக கலரை பார்த்தே சாப்பிட்ருவாங்க. ஒரு தோசை இல்லை 2-3 தோசை சாப்பிடுவாங்க. சரி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி சட்னி சீரிஸ் டே 2. சரி வாங்க எப்படி இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடையில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே உளுந்து தனியா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண உடனே பெரிய சைஸ் வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்துட்டு குட்டியாக கட் பண்ண தக்காளி, பீட்ரூட் சீவி சேர்த்துக்கிறேன். வேணால் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி சேர்த்தா கொஞ்சம் வதங்கிறதுக்கு லேட் ஆகும், அதனால் சீவி சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டால் போதும். எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ சால்ட்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சட்னி தாளித்து எடுத்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் எண்ணெய், கடுகு, சீரகம், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பீட்ரூட் சட்னி ரெடி. இப்போ இது கூடவே பீட்ரூட் தோசை செஞ்சுருக்கோம். பீட்ரூட் தோசையோட பீட்ரூட் சட்னி வச்சு சாப்பிட வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நானும் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். சீரியஸாக செம்மையாக இருந்துச்சு. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.